ராமதாஸ் ஐயாவுக்கும் அன்புமணிக்கும் இடையில ரொம்ப நாளா போர் போயிட்டு இருக்கு. இதுக்கு ராமதாஸ் ஐயா ஆதரவாளர்களா இருக்கிறவங்க கூட அன்புமணிக்கு எதிரா வேலை பார்க்கறதுக்கு பயப்படுறாங்களா. அன்புமணி அவர்களை ரொம்ப மரியாதையா பார்க்க பழகிட்ட அவங்களை எதிர்த்து பேசுறதுக்கான தைரியம் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால களத்துல யார இறக்குறாரு அப்படின்னா அவருடைய மகள் ஸ்ரீ காந்திமதிய இந்த செயற்குழு கூட்டத்துக்கு அழைச்சிருக்காரு. அழைச்சது மட்டும் இல்லாம சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் அப்பாவுடைய வலிய தெரிஞ்சவங்க எங்க அக்கா அந்த சிங்க பெண் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்னு ஸ்ரீ காந்திமதி அவர்களை மேடையில அமர வச்சிருக்காங்க. இது எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா ஆரம்பத்துல அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் சண்டை வரத்துக்கு காரணமே ஸ்ரீ காந்திமதி அவங்களுடைய மகனான முகுந்தன் பரசுராமனுக்கு இளைஞர் அணி தலைவரா பொறுப்பு வழங்கப்படுது. இது சுத்தமா அன்புமணிக்கு பிடிக்கல. அதனாலதான் ஆரம்பத்துல இந்த பிரச்சனை உருவாச்சு. இப்ப அந்த ஒரு பிரச்சனையே இன்னும் முடிவுக்கு வராம இருக்கிறப்ப அன்புமணிக்கு எதிரா அவங்க அக்காவை களத்துல இறக்குறது எந்த விதத்துல நியாயமா இருக்கும். அது மட்டும் இல்லாம சில தினங்களுக்கு முன்னாடிதான் ராமதாஸ் ஐயா செய்தியாளர்கள் சந்திப்புல சொல்லியிருப்பாரு, என் வீட்டை சேர்ந்த பெண்கள் அரசியலுக்கு வர்றதில்ல, எனக்கு சுத்தமா விருப்பம் கிடையாது. அப்படி இருந்தோ சௌமியா என்கிட்ட கெஞ்சி கூத்தாடிதான் தொகுதியில நின்னாங்க அப்படின்னு பேசியிருந்தாரு. அப்ப அவங்க வீட்டு மருமகள் அரசியலுக்கு வர்றதுல விருப்பம் இல்ல, அவங்க வீட்டு மகள் அரசியலுக்கு வந்தா ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்காங்க.